போட்டி நம்பர் 3க்காக சேபாக் சூப்பர் கில்லிஸ் 4 முறை சாம்பியன்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். நேரலை என்பிஆர் காலேஜ் மைதானம் திண்டுக்கல்ல இருந்து சற்று முன்பு டாஸ் நிகழ்ந்தது. ஒரு பெரிய சுண்டு சுழட்டினாரு என் ஜெகதீசன். அண்ட் காயின் அவருக்கு சாதகமாகவும் விழுந்ததை பார்த்தோம். அதோட விளைவு நாங்கள் முதலில் ஃபீல்டிங் செய்கிறோம்னு தேர்வு செஞ்சிருக்காங்க சேபாக் சூப்பர் கில்லிஸ். சோனு யாதவ் முதல்ல இன்ஃபேக்ட் நெல்லை ராயல் கிங்ஸோட அணியை பார்க்கிறோம். ரித்திக் ஈஸ்வரன் அற்புதமா ஆடின வீரர். போன ஆண்டு யூ முகிலேஷ் செம்ம ஃபார்ம்ல இருந்திருக்காரு. இமானுவேல் செரியன், சச்சின் ராட்டி முக்கியமான போலர்ஸ். அத்னான் கான் மற்றும் என்எஸ் ஹரிஷ் பினிஷ் பண்றதுக்கு ஆயத்தமாறுவாங்க. அண்ட் ஆர் ரோஹித் அவரை நம்ம மறக்க முடியாது. பேட்டிங்ல எஸ்ஆர் ரதீஷ் மற்றும் சந்தோஷ் அண்ட் அஜிதேஷ் அவங்களோட பங்களிப்பும் இன்னைக்கு நிச்சயமா பெருசாக இருக்கும். நெல்லை ராயல் கிங்ஸ் ஒரு புது பொலிவோட இந்த புது சீசனை சோனு யாதவ் கேப்டன்சி கீழே அப்ரோச் பண்றாங்க. சேபாக் சூப்பர் கில்லிஸ் கேப்டன் என் ஜெகதீசன், அவர் அணியில வசீம் அஹமத் திருச்சி கிராண்ட் சோழாஸ்ல இங்க வந்திருக்காரு. கே ஆஷிக், எம் விக்னேஷ், தினேஷ், ஸ்வப்னில் ஆல்ரவுண்டரா திகழ்வதை பார்க்கிறோம். மோகன் பிரசாத் அண்ட் அஸ்வந்த் வல்தப்பா இந்த ஆண்டு ஆக்ஷன்ல மிக அதிக விலைக்கு போன அஸ்வந்த் வல்தப்பா இருக்காரு. அபிஷேக் தன்வார் அவங்களோட ஓல்ட் வார் ஹார்ஸ், எப்பவுமே கன்னா ரெடியா இருக்கிற ஒரு துடிதுடிப்பான இளைஞர். பிரேம்குமார் மற்றும் எம் சிலம்பரசன் நெல்லை ராயல் கிங்ஸ்க்காக. அவங்களும் வந்து டாஸ் ஜெயிச்சிருந்தா நாங்க ஃபீல்டிங் தான் தேர்வு செஞ்சிருப்போம் அப்படின்னு உங்ககிட்ட சற்று முன்பு சோனு யாதவ் சொல்லிட்டு இருந்தாரு. சதீஷ் 5 போட்டிகள், அபிஷேக் தன்வார் 75 போட்டிகள், 87 ரன்கள், விக்கெட்டுகள் மன்னிக்கவும். நல்ல ஸ்டார்ட், நல்ல லைன், நல்ல லெங்த். மீண்டும் காமெண்ட்ரி பாக்ஸ்ல தமிழால் இணைவோம் என்று நான் அருண் வேணுகோபால், என்னோட சுஹாஸ் வேதம் இணைந்திருக்காரு. மாலை வணக்கம் நேயர்களே. அவர் பேஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரு போடு போட்டிருக்காரு பந்தோட புறமண்டையில. சந்தோஷ் ஒரு சந்தோஷமான துவக்கம். செட்டில் ஆக கூடாதுங்கிற கட்டாயமும் இவருக்கு இருக்கு. அவரும் செட்டில் ஆகிக்கிறாரு சந்தோஷ். இந்த மாதிரி ஷாட்டோட துவங்கி இருக்காரு இன்னிங்ஸ். பயங்கரமான ஹிட். இந்த முறை மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் அப்படிங்கிற ஒரு கால். அந்த டிராப்ல விழுந்திருக்காரு சந்தோஷ். வெச்சாரு அங்க. இழுத்து அடிக்க முயற்சி செஞ்சாரு, டைமிங் கிடைக்கல. குறைஞ்சது கொஞ்சம் பவர். சந்தோஷப்படுவாரு. தவறு அங்க இங்க எந்த தவறும் இல்ல. அழகான கேட்ச பிடிச்சாரு. பிளான் படி இந்த விக்கெட் எடுத்திருக்காங்க. மோகன் பிரசாத் அற்புதமான கேட்ச். 7க்கு திரும்புவாரு சந்தோஷ். 8க்கு 1 நாள்கே. அதுதான் போட்டிருக்காரு. பட் ரெடியா இருந்தாரு எஸ்ஆர் ரதீஷ். அவரோட எஸ்ஆர் ஏத்துறாரு. ஸ்ட்ரைக் ரேட்ட செய்யும் பவுண்டரி. லென்த் படிச்சாரு, ஸ்பீட கணிச்சாரு. வாய்ட் டு தி கிரீஸ். நல்ல பந்து, அழகா ஸ்டியர் பண்ணி விட்டுருக்காரு. மடக்கி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையை நோக்கி. அஜிதேஷ் குருசாமி கொஞ்சம் ஷார்ட்டா பிட்ச் பண்ணதுனால ஆப்ஷன்ஸ் ஓபன் அப் ஆயிடுச்சுங்க பேட்டருக்கு. இன்சைட் அவுட். திரும்ப ஒரு பிரமாதமான டிரைவ். 2 ஃபீல்டர்ஸ் கட்டம் கட்டி தூக்கி இருக்காரு அஜிதேஷ். செமையான ஒரு வரவேற்பு. பிரமாணமான ஒரு அடி. மீட்டர்ஸ் இது. இந்த மாதிரி பேச ஏத்தி போட்டாரு, தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா பிஹைண்ட் ஸ்கொயர் அடிச்சிருக்காரு. ஏரியாவையும் பிக் பண்ணிட்டாருங்க. அவர் முதல்ல முடிவு பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஷாட் தான் ஆட போறேன் அப்படின்னு. கடைசி மொமெண்ட்ல அதிகமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அவருக்கு. செம ஷாட்டுங்க. சூப்பர்பா ஆடி இருக்காரு அத்தீஷ். ரொம்ப பேட் ஸ்விங் இருக்குங்க கௌதம் அவருக்கு. டெஃபினட்டா ஒரு பிளேயர் ஃபார் தி ஃபியூச்சர். ரொம்ப இழுத்து அடிக்க பார்க்கல. பேட் ஸ்விங்னால ஜஸ்ட் பேட் டு பால் மிட் ஆஃப் ஃபுல்ல. சோ ரிஸ்கே இல்ல அந்த ஷாட்ல. இந்த முறை இறங்கி வந்திருந்தாலும் இன்னொரு திசையை காட்டுற பாருன்னு நல்லா ஸ்விவல் பண்ணிருக்காரு. குவாலிட்டிங்க. நீங்க பாருங்க அந்த ஹெட் பொசிஷன் ரொம்ப பின்னாடியும் தூக்கல, ஸ்டில்லா இருந்தது. அண்ட் பேட் ஃப்ளோல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. பேக் டு பேக் சிக்ஸஸ். ஒரு குவாலிட்டி யங் பிளேயருக்கு. கூட வாங்கி இருக்கா. விக்கெட் கீப்பர் நானே எடுத்துக்கிறேன்றாரு. சான்ஸ் இருக்கா. அழகா எடுத்திருக்காப்ல. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாகணும்.
அது ரொம்ப அவசியமான மொமெண்ட் உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான விக்கெட். அந்த அளவு குயிக்கா வரல, கொஞ்சம் ஏர்லி ஆடி இருக்காரு இந்த ஷாட்டை, ரொம்ப இழுத்து அடிக்க பார்த்திருக்காரு ஆதிஷ். அண்ட் சூப்பர் கிளியர் கால் ஜெகதீஷன் டெந்து, ரொம்ப நேரம் காத்துல இருந்தது, ஸ்வர்வ் ஆயிருக்கு. சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்கிப்பர். ஆதிஷ் 41 ரன்னுக்கு 66 for 2. கேப்டன் கரெக்டா தொட்டு விடும் தூரம் தான், ஆனா அதை தாண்டி பந்து அழகா போயிருக்கு. அஜிதேஷ் நல்ல பிளேயர்ஸ் எப்பவுமே அதிகமான டைம் இருக்கு, டைம் அவங்களுக்கு மட்டும் மொல்லமா போகுன்றாங்க இல்லையா, அது பெரிய அப்பீல். அண்ட் அந்த விக்கெட் கொடுத்திருக்காங்க, விரல்கள் உயர்ந்திருக்கு. போன பால் ஷார்ட் ஷாட் போட்டதா, இந்த பால் மச் ஃபுல்லர் லென்த், குவிக்கா த்ரூ தி ஏர் அண்ட் பிட்ச் ஸ்கிட் ஆயிருக்கு. சூப்பர் bowling, பால் ஸ்ட்ரைட் ஆயிருந்தா மேபி மிஸ் ஆயிருக்கும், பட் இது ஸ்கிட் ஆயி அஜிதேஷ் 27க்கு அவுட் ஆயிருக்காரு. 82 for 3. மடக்கி அடிச்சிருக்காரு முகிலேஷ். இங்க மிட் விக்கெட் வேடிக்கை பார்க்கலாம். செமையா பண்ணியிருக்காரு. ஒரு ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெங்க், இது அவரோட வலிமை. கொஞ்சம் ஷார்ட்டா பிச் பண்ணீங்கன்னா 6-4 தான் பார்க்க முடியும். திரும்ப அந்த ஷார்ட் பால். ரித்திக் ஈஸ்வரன் இந்த முறை ஃபுல் ட்ரீட்மெண்ட், ஒரு மேக்ஸிமமோட ஓவரை முடிச்சிருக்காரு. 15 ரன், 100 கடந்தாச்சு. நெல்லை ராயல் கிங்ஸ் 105க்கு 3. பிரமாதமான ஒரு அடி, கவர் திசை மேல. ரித்திக் ஈஸ்வரன் ஒரே ஒரு பவுன்ஸ். எக்ஸெப்ஷனல் ஷாட். அந்த டைமிங் பாருங்க, அந்த பேலன்ஸ் பாருங்க, ஓட தேவையே இல்லை. ஷார்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. பிரமாதமான புல். வித் இல்ல அந்த ஷாட் ஆக்சுவலி அடிக்கிறதுக்கு கிரியேட் பண்ணிருக்காரு. ஷார்ட் ஆர்ம் ஜாப் அண்ட் ஆல்சோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர். நிறைய புல் ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் இல்ல ஸ்கொயர் லெக் திசையில அடிப்பாங்க. ரிவர்ஸ் அண்ட் போடு சக்க போடு. ரித்திக் ஈஸ்வரன் காலை மாத்தினாரு, ஸ்விட்சுக்கு போனாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ரைட் ஹேண்டர் ஆடுற மாதிரியே தான் இருக்கு. அவ்வளவு நல்ல டெக்னிக் வச்சிருக்காரு. எக்ஸெப்ஷனலி ஸ்ட்ராங் ரிஸ்ட் பாத்தீங்கன்னா. இந்த முறை கன்வென்ஷனல். போன பால நம்பி போட்டாரு, பட் செம்ம கேட்சா. ஒரு கண்ணு பவுண்டரி குஷன் மேல, இன்னொரு கண்ணு பால் மேல. அந்த எலிவேஷன் கிடைக்கல ரித்திக் ஈஸ்வரனுக்கு. சென்சேஷனல் கேட்ச் அபிஷேக் தன்வர். எல்லா ஆர்ஸ் இந்த ஜிம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரித்திக் ஈஸ்வரன் ஒரு பரபரப்பான இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஆட்டம் இழந்திருக்காரு. 36, 132க்கு 4. சிலம்பரசன் பெருசா பந்து திருப்ப ட்ரை பண்ணல. வரலாம் வா, 2வது ரன் அப்படின்னு. அண்ட் அது அபாயகரமா முடிஞ்சிருக்கு. முகிலேஷ் ரன் அவுட் ஆயிருக்கிற எல்லா அறிகுறிகளும் இருக்கு. கான்ஃபர்மேஷன் மட்டும் பாக்கி. Can you start with the try screen, please? Back. Okay, the batter is out of his ground when the wickets are broken. I have a decision for you for the big screen. ஒரு இல் அட்வைஸ். 2வது ரன். 19க்கு ஆட்டம் இழந்திருக்காரு. 133க்கு 5. ஃபுல் டாஸ் கிடைச்சதுன்னா இப்படிதான் நீங்க அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றாரு சோனு யாதவ். ஸ்லோவர் டெலிவரி மாதிரி போட்டிருக்காரு, கால்ல போட்டிருக்காரு, ஃபைன் லெக் வேற உள்ள. தேங்க்யூ சொல்லியிருக்காரு சோனு யாதவ். அவருக்கு முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல, அவர் டேஞ்சரஸா இருக்க முடியும். இன்னொரு ஃபுல் டாஸ் கூட ஏத்தி இருக்காரா, தாண்ட முடியுதா? அழகா தாண்டி இருக்கு. அங்கதாங்க இந்த வாட்டிய யாக்கர் ஒர்க் அவுட் ஆல. சோனு யாதவ் அடியில வந்து சூப்பர்பா ஸ்கூப் பண்ணிருக்காரு. அத இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஃபீல்டருக்கும் சரி, கிரவுடுக்கும் சரி. ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளியர் தம். ஆஹா, வந்த உடனே நோ லுக் சிக்ஸரா இருக்குமா? அது கிராஸ் பண்ணுச்சுனா இருக்கலாம். இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா சூப்பர்பா அடிச்சிருக்காரு. நிறைய நேரம் காத்துல இருந்தது. இந்த வாட்டிய ஃபீல்டர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாரு, ஜஸ்ட் கிளியர் ஆயிருக்கு அவர. நல்ல ஆரம்பம் இந்த ஓவருக்கு. நிக்கா இருக்குன்னு கேக்குறாரு ஜக்கி. ஆனா அம்பையர் இப்போதைக்கு கொடுத்த மாதிரி தெரியல. டிஆர்எஸ் போறாங்களா? கேரி கரெக்டா ஆச்சு, மேல போறாங்க. இன்ட்ரெஸ்டிங். Okay, ball is passing close to the bat. Let me confirm this with Ultra Edge, please.
Okay, satisfied. I'm seeing a spike when the ball is next to the bat. Satisfied. Bat involved. Let me see the completion of the catch, please. Okay, ball has cleanly carried into the gloves of the wicket keeper. Satisfied. ஐயோபி ரிவ்யூல நியாயம் நிலைநிறுத்தப்பட்டதுன்னு சொல்லணும். அங்க நிக்கா இருக்கிற தெரிஞ்சது என்ன ஹரீஷ் ஒரு பெரிய சிக்ஸர், அதுக்கப்புறம் நடைய கட்டுறாரு. 11 ரன்களுக்கு 155க்கு 6. கஷ்டப்பட்டு தரமான ஒரு ஷாட், அதுக்கான பலன் 4 ரன்கள். பக்கத்துல வந்து புடிச்சிடுவாங்களோன்னு பார்த்தோம், இல்லை. அந்த ஷஃபில் பின்னாடி போயிருக்காரு, அதனால தான் அந்த பால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. அவர் இந்த டேஞ்சர் தாங்க சோனு யாதவ். அப்பா இந்த முறை இருக்கிற மொத்த பவரையும் போட்டார். பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் அந்த பவுண்டரி வந்திருக்கு. இந்த ஃபார்மேட்ல காமிச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் இந்த ஷாட் ஆடுறதுக்கு. இந்த முறை தரமான கனெக்ஷன் கேட்டுச்சு, நல்லா இருக்கு. அதுக்கான பலனா அந்த 4 ரன்களும் வந்திருக்கு. சீவனாப்ல நச்சுன்னு. ஆஹா, போன ஓவர்ல எங்க முடிச்சாரோ அதே மாதிரி. ஆனா என்ன, அதை விட ஒரு 2 ரன் எக்ஸ்ட்ரா கொடுங்க. நவுந்தாரு, under the ball வந்தாரு, and superb flourish of the bat. நல்ல ஒரு கேமியோ ஆடின்கார் அத்னான் கான். நிச்சயமா அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. கேட்ச்ன்றது கால் இருக்கு. அழகா ஒரு 6க்கு அப்புறம் சூப்பர் டெலிவரி பாருங்க. அப்படியே ஹார்டா போனா யூஸ்வலா பாப் அவுட் ஆகும், பவுண்டரியா பாப்பாங்க. எஸ், அது பவுண்டரி தான். நல்ல ஷாட் தாங்க, கனெக்ஷன் ஓரளவுக்கு. ஆஹா, கம்மி நினைச்சோம், அதோட பலன் வேற மாதிரி இருக்கே. இன்னொரு 6. ரிஸ்ட் ஒர்க்குங்க, ரிஸ்ட் ஆஃப் ஸ்டீல் அவருக்கு. செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு இந்த ஷாட். அத்னான் கான் இன்னைக்கு கலக்கி இருக்காருங்க. சொல்லட்டேன் நானு, நிச்சயமா அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்றார். அடேங்கப்பா, ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடின்கார் இன்னைக்கு. 2 பால் இருக்கு, 200 ரன்னுங்க, 199. இப்போ செம்ம ஹாப்பியா இருப்பாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். அந்த ஏரியால நீ ஃபீல்டர் வச்சாலும் நான் தைரியமா அடிப்பேன். அவங்க தொடாம அந்த ஆச்சோ சூப்பரா இருந்திருக்கு இன்னைக்கு. பட் அந்த ஒகேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 100% ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப சோனு ஆஹாஹா, பெருசா நீட்டா முடிக்க முடியல. ஒரு சிங்கிளோட முடிக்கலாங்க இந்த ஓவரை. தரமான ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது, அண்ட் அதை கன்வெர்ட் பண்ணாங்க நல்ல மொமெண்டம் மூலமா. 204 ரன்கள் எடுத்திருக்காங்க நெல்லை ராயல் கிங்ஸ். நெல்லை ராயல் கிங்ஸ் உண்மையிலேயே பேருக்கு ஏத்த மாதிரி பக்காவா ஆடி இருக்காங்க. 20 ஓவர்கள்ல 205 நாங்க தொடரோன்ற எண்ணத்தோட அவங்க ஓபனர்ஸ் உள்ளுக்குள்ள வரதை இங்க பாக்குறோம். 77 போட்டிகள், 2440 ரன்கள். வசீம் அகமது 17 ஆட்டங்கள், 368. ஷெரியன் அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கார். 15 ஆட்டங்கள், 8 விக்கெட்டுகள் அவர் பேர்ல இருக்கு. வந்த உடனே ஒரு மிகப்பெரிய கால். அம்பையர் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி கைகள்ல கொஞ்சம் போச்சு, ஆனா இல்லை, கொஞ்சம் வெட்டு கொடுத்தார். கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி அடிப்போன்ற மாதிரி ஒரு பவுண்டரி வந்து சேருது இப்போதைக்கு. வசீம் அகமது பவர் பிளேக்குள்ள ஆடும்போது அந்த இன்னர் சர்க்கிள் தாண்டி அடிச்சாலே பவுண்டரி தான். ஹார்ட் பால், நியூ பால். பெரிய ஷாட்ஸும் எதிர்பார்க்கலாம். பவர் பிளேனா இப்படி இல்லாம எப்படி? என் ஜெகதீசன் ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கிறான்றாரு. அமர்க்கலமான ஒரு 6. அப்பதான் அந்த மொமெண்டம், அந்த பவர் எல்லாம் இந்த சைட் ஸ்கிரீன் நோக்கி அடிச்சிருக்காரு. குட் டைமர் ஆஃப் தி பால் ஜெகதீசன். தொடர்ச்சியா இந்த மாதிரி ஷாட்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா நம்பிக்கை வருங்க. 6 அடிச்சிருக்காரு. இந்த முறை ஆஃப் சைடு. அந்த பேக் லெக், ஸ்கொயர் லெக் அம்பையர் திசையில நகர்த்தி இருக்காரு. அந்த ரூம் கிரியேட் பண்ணிருக்காரு இந்த ஆங்கிள் அடிக்கிறதுக்கு. அண்ட் அவங்களோட டக் அவுட்டுக்குள்ளேயே அண்ட் இந்த ஒரு சமயம் இன்னொரு நாளா, ஆஹா, இன்னொரு அடியா, ஒரு லக்கி 4ன்னு சொல்லலாமா? இல்ல, அழகா பிளேஸ் பண்ணப்பட்ட 4 அது. நிச்சயமாங்க, ஆடடா நல்ல முயற்சி தான், ஆனால் அதையும் தாண்டி 4 ரன்கள். அது ஃபுல் ஃபேஸ் த பேட் பிரசன்ட் பண்ணிருக்காரு. கேப்பை பிக் பண்ணிருக்காரு.
அமேசிங் ஷாட். யப்பா, அதாவது சொல்லி வச்சு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது இதுதாங்க. எக்ஸாக்ட்டா இந்த ஃபீல்டிங் வேணும்னு கேட்டாங்க. ராக்கி உள்ள வந்து வீசின முதல் பந்து. Director, can I have another angle, please? The catch is fairly taken. I have a decision for you on the big screen. Gone for 7, 30க்கு 1 CSG. நானே அவுட் ஆகி வெளில போறேனே விடாம நில்லுன்னு சொல்லி கேட்ச் எல்லாம் செக் பண்ணி, ஆனா இங்க அதுக்கு மருந்து போடுற மாதிரி வந்திருக்குங்க ஒரு 4 ஜெகதீஷன் பேட்ல இருந்து. சம பாலுங்க. பந்தோட வேகத்தை சரியா கணிக்க முடியல, ஜெகதீஷாலேயே முடியல அந்த இடத்துல. என்ன சதீஷ் எதுக்கு கொண்டு வந்தாங்களோ வேலையை சிறப்பா முடிச்சிருக்கார். ஒரு ஸ்பாட்ல பிட்ச் ஆகி எழும்பல. அவர் வந்து ஒரு நீ ஹையாவது வரும்னு நினைச்சாரு. பெரிய விக்கெட்டுங்க. என் ஜெகதீஷன் கோஸ் ஃபார் 27. ஓ, சம ஸ்ட்ரெச் பவுலர் அங்க. ஆனால் பவுண்டரியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை. ஆஷிக் ரூம் எடுத்துக்கிட்டாரு. பிரமாதமா போலரை தாண்டி நேரா அடிக்கும் போது பாதுகாப்பு வளையம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஒரு ஓங்கி பார்த்தாருங்க. 4வது ரன்னுக்கு வாய்ப்பு ஆஷிக்கு மற்றும் ஒரு பவுண்டரி. டைம் கிடைக்காதுங்க பேட்டர்ஸ். ஏன்னா ரிக்வயர்ட் வந்து 10.5 runs per over இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சான்சஸ் எடுத்தது. ஆனால் தைரியமா வச்சிருக்காரு. இன் ஆஃப் ஆஃப் த பேட் 155. இப்போ 88 பால்ஸ் தேவை. நல்ல ஸ்லோ பண்ணி போட்டிருக்காரு. வானலாவி போகுது பந்து. வாய்ப்பு, எந்த ஒரு தவறுதலும் இல்ல. மிட் விக்கெட்ல ஆஷிக்கு கல்தா கொடுத்தாச்சு. என்ன ஹரிஷ் இந்த ஓவர்ல பிரஷர் போடலான்னு பார்த்திருக்காரு. முதல் பால் பவர் பிளேக்கு அப்புறம் ஸ்லோவா தூது பேட் கீழ் பகுதியில் பட்டிருக்கு. கொஞ்சம் ஏர்லி ஆட்ட இருந்த ஷாட், அந்த அளவுக்கு குவிக்கா வரல. ஈஸி கேட்ச் அங்க சந்தோஷுக்கு. ஸோ க்ரூஷியல் டைம்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க நெல்லை ராயல் கிங்ஸ். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. 13 அவுட் இருக்காரு ஆஷிக். 53க்கு 3. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டிருக்காரு. பிரமாதமான அடி. ஸ்ட்ராங் லேட் அவரு தினேஷ். எக்ஸ்ட்ரா காருக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பக்கம் பார்க்கறதுக்குள்ள பவுண்டரிக்கு போயிட்டு இந்த பால். கொஞ்சம் வேரி பண்ண பார்த்தாரு ஸ்பீட. பட் இந்த வாட்டி கரெக்ட் ஸ்லாட்ல இருந்தது. கட் பண்ணி நான் பார்த்தேன் நானு. ஓ மை காட், எஸ், வெளியே வந்து உழுவுது பால். பேசுங்க, நீங்க பேசுங்க ப்ளீஸ். வேற லெவலுங்க. ஐயோ, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க எனக்கு. இந்த ஒரே ஒரு இது போ. நீங்க பிரியாணி விடவே மாட்டேங்கிறீங்க. அதுலயே இருக்கீங்க. நான் அதான் டெசர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏய், இப்பதான் மிட் மேட்ச்ல இருக்கோம் நம்ம. கடைசியா டெசர்ட். காந்தா படத்துல துல்கர் சல்மான் வச்சிருந்தாரு. பிரமாதமான ஒரு ஷாட். ஆனா இங்க கேட்ச். ராம் அரவிந்த் தொக்கா மாட்டிக்கிட்டாரு. இந்த டைம்ல விக்கெட் எடுத்திருக்காருங்க. சோனு யாதவ் ஸ்கீப்பர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. ஃபிளாட் ஷாட். ஜம்ப் கரெக்டான டைம்ல எடுத்திருக்காரு. and what a catching him. crucial wicket. நெல்லை ராயல் கிங் ஷாப்பா இருந்திருக்காங்க ஃபீல்ட்ல. and Sonu Yadav leading from the front. அத பத்தி டவுட்டே இல்ல. ராம் அரவிந்த் 10 அவுட் இருக்காரு. 75 for 4. ஓ எஸ், இன்னொரு 6. இதெல்லாம் பார்த்தா நான் வீட்ல தான் கத்துறேன். அதனால வந்து இங்க நேர்ல பார்க்கும்போது என்னால என்ன ஸ்டாப் பண்ண முடியல. சாரி, நீங்க பேசுங்க ப்ளீஸ். சாரியே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டான பொருத்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி செம்ம ஷாட். ஸ்ட்ரைட்டா புடிச்சிராதீங்க ப்ளீஸ். இர்ஃபானோட பிரார்த்தனையாக வீண் போகல. கண்டிப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு டீடைல் ஆன்சரா சொன்னது அவர் அப்படியே ரத்தின சுருக்கமா நங்கூரமா அடிச்சிட்டாரு. நீங்க ஓ, கடைசி ஷாட் நம்மளுக்கு தான் வருது. வால் தேரா அழுத்தி வைக்கிறதுக்கு. கடைசி ஓவர்ல கடைசி பந்து செம்மடி ஸ்ட்ரைட்டா ஆன் தி கிரவுண்ட் அண்ட் கமெண்ட்ரி பாக்ஸ் மேல வந்து விழுந்திருக்கு. பிரில்லியன்ட். சூப்பர் 6. 80 மீட்டர். ஓ, அழகா வெட்டி விட்டாருங்க. மோகன் பிரசாத் காத்திருந்து நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஷாட்டுக்கு. ஏன்னா லேட்டா ஆட வேண்டிய ஷாட். 100 ரன்னும் வந்திருக்கு இப்போ சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. இந்த 4ஓட லேட்டா ஆட வேண்டிய பந்து அண்ட் ஒரு ஃபாலோ த்ரூவும் கிடையாது. சூப்பரா லைனுக்குள்ளார வந்தாரு. வெள்ளாசி எடுத்தாரு. அட்வான்சிங் டவுன் தி ட்ராக். ஸ்லோ டெலிவரி செமையா பிக் பண்ணாரு. அண்ட் கரெக்டா அவரோட ஆர்ட்ல வந்தது. நல்ல மூவ்மெண்ட். இது வந்து ப்ரீ பிளான்ட் ஷாட் தான். அண்ட் ஐ திங்க் அந்த பிழை போலர் மேலேயும் இருக்குங்க. ஏன்னா ஸ்லோவர் பால் போடுறாரு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸா இல்லை. அதுதான் ஒரு ஸ்டாக் டெலிவரி மாதிரி ஆயிடுச்சு.
நல்ல பால், மச் பெட்டர் அண்ட் என்ன கேட்ச்! இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அரிதா வரும். ரோஹித் ஃபாலோ த்ரூல செம்ம டைமிங்கும் கூட, ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஷேப் தெரிஞ்சது இன்டு த பேட்டர். ஒரு ரியாக்ஷன் கேட்ச் எடுத்திருக்காரு இங்க ரோஹித். அருமையான கேட்ச், கஷ்டமான கேட்ச். எஸ், அவரோட ஃபாலோ த்ரூல இருந்தாலும் அதை பிடிக்கணும். தினேஷ் ராஜ் 29க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 108 for 5. ராக்கி அட்டாக்ல வந்த உடனே தூக்கி லாங் ஆன் திசையில முகமது அத்னான் கான் லாபகமா கச்சிதமா தக்க வச்சுக்கிட்டாரு பந்த. அண்ட் அடுத்தடுத்த ஓவர்ல விக்கெட்ஸ். முதல் பந்து விக்கெட் விழுந்தது. வசீம் அகமது. இந்த முறை மோகன் பிரசாத் ஒரு ஸ்லைட்லி ஆக்வர்ட் பொசிஷன்ல இருந்த மாதிரி இருந்தது. வெல் ஜட்ஜ்ட், ஒரு ஸ்டைலிஷான கேட்ச்னு சொல்லலாம். முகமது அத்னான் கான் கிட்ட இருந்து ஒரு ஸ்விங் பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ராக்கி பி. அவரோட 2வது விக்கெட். மோகன் பிரசாத் goes for 19. திரும்பவும் பந்து வானலாவிற்கு லாங் ஆஃப். எதுவும் செய்ய முடியாது. ஆடியன்ஸ்லயும் கேட்ச தவற விட்டாங்க. ராக்கி அந்த ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு அவரோட லாங் ரீச்சை யூஸ் பண்ணியிருக்காரு. and into the crowd. ஷார்ட் பால், அஸ்வந்த் வல்தப்பா, தேங்க் யூ வெரி மச். தூக்கி மரத்துல அந்த பந்த கடாசி விட்டிருக்காரு. 14 ரன் ஓவர்ல 122 காரு. லெங்த் ஏர்லியா பிக் பண்ணி இன்டு பொசிஷன் வந்து செம்மையா அந்த டைமிங்கோட அடிச்சிருக்காரு. 100 மீட்டர் லாங்கஸ்ட் 6 இது வரைக்கும். திரும்ப ஒரு வெட்டி விட்டுருக்காரு. பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அடிச்சாரு, லெக் சைடுல அடிச்சிருக்காரு. இப்போ ஆஃப் சைடும் கூட வெளுத்துட்டாரு. 36ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் பல பேரை பார்க்கலாம். இங்க மிட் ஆஃப் சர்க்கிள்குள்ள வச்சுக்கிட்டு அன்ரியல். அஸ்வந்த் வல்தப்பாவோட பல்வேறு டிரான்சிஷன்ஸ் பரிமாணங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். வெல் டன், போலர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள சொன்னதுக்கு. அண்ட் வெல் டன் அஸ்வந்த் வல்தப்பா. இந்த ஸ்ரீராம் கேப்டன் TNPL முதல் முறை அவர் பேட் செய்து பார்க்கிறோம் TNPLல. வல்தப்பா அதிக 6 கிடைக்காதா அப்படின்னு சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஆசை, அந்த அவா அதை வந்து போக்கியிருக்காரு. 16 ரன் ஆல்ரெடி இந்த ஓவர்ல. இன்னொரு முறை வெட்டியிருக்காரு. இன்ஃபீல்ட கிளியர் பண்ணி போனா 4 ரன்கள். பெரிய ஓவர் 20 ரன். நிறைய வாட்டி இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்காரு ஸ்வப்னில் சிங். ஸோ ரைட் பர்சன் அஸ்வத் வல்தப்பாக்கு அந்த எண்ட்ல நிறைய அனுபவம் இருக்கு அவருக்கு. யப்பா செம்ம அடியான ஃபீல்டர் இருக்காரு. நேரா அவர் கைகளுக்கு பாருங்க, ஸ்லோவர் டெலிவரி, ஆஃப் பிரேக், இழுத்து அடிச்சிருக்காரு. நடு பகுதியில படல, அது டிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஈஸி கேட்ச். நவர தேவையில்ல சோனு யாதவ். எஸ், அவரும் சொல்றாரு இது கேமான்னு பார்க்கணும். அஸ்வத் வல்லப்பா சூப்பர் ஆடி இருக்காரு. 31 ரன் அவுட் ஆயிருக்காரு. 157. அப்பா எக்ஸாக்ட்லி எதுக்காக என்ன சரிஷா உள்ள கொண்டு வந்தாங்களோ அது இங்க நடந்திருக்கு. ஆம் பால் மாதிரி போட்டிருக்காரு. பால் ஸ்கிட் ஆகி உள்ள வந்திருக்கு. சம சுத்து. 11 அவுட் ஆயிருக்காரு ஸ்வப்னில் சிங். 154. கொட கிளம்பி இருக்கு. புடிங்கன்னு தான் சொல்றாங்க. ஃபீல்டர் இருக்காரு. அதுல எந்த பிரச்சனை இல்லாம அழகா புடிச்சிருக்காங்க. நல்ல ஹைட் கச்சுது. டிஸ்டன்ஸ் சுத்தமா இல்ல. அண்ட் சச்சின் டெண்டுல்கர் ஒரு சேஃப் கேட்ச் லாங் ஆன் தி சைடுல. 0 அவுட் இருக்காரு விக்னேஷ். 154. முடிய போகுது அந்த இடத்துல. மீண்டும் கொட கிளம்பி இருக்கு. ஃபீல்டர் இருக்காரு. ஆஹா, சான்ஸே கொடுக்கல. சச்சினை தேடி பந்து வந்துகிட்டு இருக்குங்க. அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் தேடி வெற்றியும் வந்துகிட்டு இருக்கு. நெல்லை ராயல் கிங்ஸ் முதல் வெற்றியை இங்க பதிவு செய்யறாங்க. 50 ரன்கள் வித்தியாசத்துலங்கிறது அவங்களோட ஈக்குவேஷனுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்.